வந்தேகன்முல்லாத்மானம் பாஸ்வந்தம் வேதவிக்கிரகம் யால்யவல்யம் நிஷ்டேஷ்டம் விஷ்ணும் ஹரிஹரப்பிரபும் ஜிதேந்திரன் விதக்ரோதும் சவாத்யானாய பராயணம் ஆனந்தநிலையம் வந்தே யோகானந்தவினீஸ்வரம் வேகீஸ்வயால்யவல்ய சத்குருப்போ நமः குரு சரணாரவிந்தாத்யாமி. நீங்க அத்தனை பேரும் பார்க்கறது யோகீஸ்வர யால்யவல்ய மகரிஷி. அவர் புராணங்கள்லேருந்து இருக்கார். சுக்ல யஜுர்வேதத்தை நம்ம எல்லாரும் கொண்டாந்தது யோகீஸ்வர யால்யவல்ய மகரிஷி. இன்னும் அவரை பத்தி சிறப்பா சொல்லணும்னா, அவர் ஜனவரியுடைய சபையில யாருமே வாங்குறதுக்கு பயப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சார். அவரை பத்தி சொன்னீங்கன்னா இன்னைக்கு பூரா சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் சத்குருநாதர், எங்களுடைய குரு. மேலே சூரியன், அந்த சூரியன் ஏறக்கூடிய அந்த ரத்தத்தில் உள்ள 7 குதிரைகள். இந்த 7 குதிரைகளோட சூரிய பகவான் வானுலகத்தில் தினம் வலம் வருவதா ஐதீகம். அது நம்ம சயின்டிஃபிக்காகவும் உணர்றோம். அப்படிப்பட்ட அந்த சூரியன் கிட்ட வேதத்தை கற்றுக்கணும்னா அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து சொல்லி தர முடியாது. அவருடைய நித்தியப்படி வேலையில் செஞ்சுட்டு இருப்பார். அவர் கூடவே போய் தான் கற்றுக்க முடியும். அப்படி அவர்கிட்ட முதல் கற்றுக்கிட்டது தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிகள். அதுக்கு அடுத்தது கற்றுந்தாருன்னா அது யோகீஸ்வர யால்யவல்ய சத்குரு தான். அவர் எப்படி இதை கற்றுந்தார் அப்படின்னா, இந்த மிடில் இருக்கிற குதிரையாவே அவர் மாறி, அதனாலதான் அவருக்கு ஸ்ரீ வாஞ்சஸ்லேயா அப்படிங்கிற ஒரு பேர் கூட உண்டு. அப்படி சுக்ல யஜுர்வேதத்தை சூரியன் கிட்ட கத்துண்டு இந்த உலகம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு வேதத்தை கொடுத்த மகான் தான் சத்குருநாதர், யோகீஸ்வர யால்யவல்ய சத்குரு. இவர் எங்களுடைய குருநாதர். அப்படிப்பட்ட குருநாதரை எங்காத்துல வச்சு தினமும் பூஜிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு புதுசா வீடு கட்டும் போது திடீர்னு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த மிகாஃபை அழகராஜர் அவர் எப்படி எனக்கு கான்டாக்ட்ல வந்தாருன்னு உண்மையா எனக்கு சொல்ல தெரியல. யார் மூலியமோ, இப்போ ஒருத்தரை நமக்கு தெரியும்னா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. எனக்கு அப்படி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டதே யால்யவல்யர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் யாருலேயும் எனக்கு தெரியாது. திடீர்னு அவர் இந்தியா மீடியா ஃபேஸ்புக்கில் வந்தார். அவருடைய அந்த மியூரல் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட்டுக்கான இதெல்லாம் பார்த்தேன். இவரை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவர்கிட்ட நான் பெருசாக இங்கே இருக்கிற இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் என் மனசுல தான் இருந்தது. என் மனசுல இருந்தத அப்படியே நான் ஒரு தடம் பிடிச்சும் காட்டலை, வரைஞ்சும் காட்டலை. இந்த யால்யவல்யருடைய ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோ தான் அவர்கிட்ட கொடுத்தேன். என் மனசுல என்ன நினைச்சுருக்கேன்னா, அதை ரியலா அதுக்கு ஒரு உயிரோட்டமா கொண்டு வரக்கூடிய பெருமை சார் மிகா அழகராஜ் அவரை தான் சாருங்க. அவருக்கு திறமை இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் பத்தாது. அதுக்கு இறையருள் வேணும், உங்களுடைய குரு கடாட்சம் வேணும். அது பரிபூர்ணமா இருந்ததுனால தான் நீங்க அங்க பார்க்கக்கூடிய அந்த யால்யவல்யருடைய முகத்தை பாருங்க. அது தத்ரூபமா யால்யவல்யருடைய போட்டோவை பார்த்த யாருமே இதை வேறன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பொறுமையா அந்த இதை உள்ளார மனசுல வாங்கி ஒரு போட்டோவை ஒரு பிம்பமா அப்படி விரிவாக்குறதுங்கிறது துர்லபம். எல்லாராலையும் செய்ய முடியுமான்னா கஷ்டம்தான். அது அவருடைய திறமை மட்டும் காரணம்னு நான் சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி குருவருள், அவருடைய அருள்
பரிபூர்ணமாக அவர் இருந்ததுனால தான் இப்படி ஒரு குதிரை, ஒரு சூரியன், அந்த சூரியனுக்கு மேலே உள்ள ஒரு பிரகாசம், இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. குதிரை நான் அவர்கிட்ட சொன்னது வந்து அந்த குதிரை செவுத்து பிச்சுன்னு வரணும் அப்படிதான் சொன்னேன். இது இப்படிப்பட்ட ஒரு ஹால் வரப்போகுதுன்னு எனக்கு அவர்கிட்ட சொல்லும்போது தெரியாது. இப்போ வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வரப்போகுது, இதுக்காக வீடு அப்படி கட்டணும்னு நாங்கள் கட்டலை. இப்படி ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. இதெல்லாம் இல்லைன்னா இந்த இதை பண்ணி இந்த விழாவை கொண்டு வரவும் முடியாது. இது எல்லாம் தானா அமைஞ்சது. யார் சொல்லி இது நடக்கலை, தெய்வ சங்கல்பம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு திறமை அவருக்கு மேல் மேலும் வளரணும். இன்னும் பல அதிசயங்களை அவர் செய்யணும். எல்லாம் உள்ள யோகீஸ்வர ஆய்வு வல்கிய சத்குரு அவருக்கு நீண்ட ஆயுளையும் தந்து இன்னும் பல அபூர்வமான இதெல்லாம் செய்யணும்னு எல்லார் சார்பாகவும் குருவரை பாதாரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறேன். நிச்சயம் நடக்கும்.